டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதற்காக விழா நடைபெற்ற இடம் தோரணங்கள், வண்ண வண்ண கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டன. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரேஷ், மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் வெங்கட் ரமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மேலும் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பானையில் பொங்கலிட்டும் தீபாராதனை காட்டியும் வழிபாடு செய்தார். பின்னர் பசுமாடு மற்றும் கன்றிற்கு மாலை அணிவித்தும் உணவு வழங்கியும் பிரதமர் வணங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடி நின்றவர்களுடன் கை குலுக்கிய பிரதமர் ஆட்டோகிராப் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என கூறி தனது உரையை பிரதமர் தொடங்கினார். வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களின் வாழ்வில் விவசாயிகளின் மகத்துவத்தையும் வேளாண்மையையும் போற்றும் சிறப்பான பண்டிகை பொங்கல் என கூறிய பிரதமர், அப்பண்டிகையை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடுவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ் சமூகம் உலகிலேயே பழமையானது என்றும் தமிழர்களுக்கும் விவசாயத்திற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த ஆழமான தொடர்பை திருக்குறள் விவரிப்பதாகவும் அவர் கூறினார். मैंने तमिलनाडु में 1000 साल पुराने गंगई कोंडा चोलापुरम मंदिर में पूजा की. तमिल संस्कृति में किसान को जीवन का आधार माना गया है. तिरुकुरल में कृषि और किसानों पर विस्तार से लिखा गया है. விழாவின் போது நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். தமிழின் தொன்மை மற்றும் இந்தியாவின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் நடன கலைஞர்கள் நடனமாடினர். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் குமாரின் இசை கச்சேரியும் பிரதமர் முன்னிலையில் நடைபெற்றது. அவர் பாடிய திருவாசக பாடலை பிரதமர் கைதட்டி ரசித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.